Today class we are going to learn about another property of chromatic polynomial. இப்போ chromatic polynomialக்கு நிறைய properties நம்ம பார்த்தோம். Is a polynomial in lambda whose highest degree is the vertex cardinality of v of g. The constant term is 0. The coefficients of chromatic polynomial are in alternative sign சொல்லி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த அனதர் ப்ராப்பர்ட்டியை இந்த ப்ராப்ளத்தில் எப்படி பார்க்குறோன்னா, இந்த chromatic polynomialல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா பவர் p மைனஸ் 1 வந்து மைனஸ் q. க்யூங்கிறது நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் த கிராஃப் g. ஓகேவா? இதையுமே நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இண்டக்ஷன் ஹைபாத்தசிஸ் ஆன் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் எ கிராஃப் g. Prove that if g is a p, q graph, the coefficient of lambda power p minus 1 in f of g, lambda is minus q ன்னு prove பண்ண சொல்கிறாங்க. We prove this result by induction on q. Number of lines வச்சு நம்ம prove பண்ண போகிறோம்னு சொன்னால அதை லைன்ஸாக எழுதியிருக்கோம். If q equal to 0, இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் வேல்யூக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு ப்ரூவ்னு சொல்லி ப்ரூவ்டு பண்ணணும், ஷோ பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ அசியூம் பண்ணணும். தென் we will prove the next ஸ்டேஜுக்கு. If q equal to 0, then f of g, lambda is equal to lambda power p. ஏன்னா it has no lines. The graph G has no lines. G ல ஒரு லைன் இல்லைன்னா each point has a lambda ways to in each color assignment இல்லையா? அப்போது அதை வந்து எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் கலருக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு லாம்டா வேஸ் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு லாம்டா வேஸ் அண்ட் தேர்ட் பாயிண்ட்டுக்கு லாம்டா வேஸ் அப் டு ஹவு மெனி பாயிண்ட்ஸ் இன் தி கிராஃப் ஜி? p பாயிண்ட்ஸ். ஸோ ஃபார் p பாயிண்ட்ஸ்க்கு லாம்டா வேஸ். ஸோ லாம்டா இஸ் ரிப்பீட்டட் ஃபார் அப் டு p டைம்ஸ். ஸோ இட் கேன் பி ரிட்டன் as லாம்டா இன்ட்ரு எக்ஸெட்ரா டைம்ஸ் லாம்டா p டைம்ஸ். இஃப் யூ ரைட் தென் we can get லாம்டா பவர் p இல்லையா? அப்போது f of g, லாம்டா என்ன ஆயிருது? லாம்டா பவர் p. therefore the coefficient of lambda power p minus 1 equal to 0 because it has only one term. The next term is not here, ஒரு next term இல்லை. அப்போ the coefficient of lambda power p minus 1 என்னது? 0 தான். so 0 can be written as minus q because in this case q equal to 0. அப்போ the result is true for the initial stage. next we assume that the result is true for all graphs with less than q edges. q edges விட கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா கிராஃபுக்குமே இந்த ரிசல்ட்டை ட்ரூன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, ஃபார் எ q எட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு கிராஃபுக்கு the result is ட்ரூன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். so for this we take a graph G. let G be a p, q graph with q greater than 0. இப்போது இந்த கிராஃபில் ஒரு எட்ஜை எடுத்துக்கிறாங்க. அந்த எட்ஜை வந்து டெலிட் பண்ணி விட்றாங்க. ஓகேவா? லெட் E equal to UV be an edge of G. ஏற்கனவே நம்ம ஒரு ப்ராப்ளத்தை இதே ப்ரொசீஜர் தான் பார்த்தோம், அதை தான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறாங்க. லெட் G1 equal to G minus UV. அப்போ ஒரு எட்ஜை டெலிட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் இஸ் ப்ரெசென்ட், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்கும். அப்போ ஜியில் இருக்க நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் G1. ஆனால் லைன்ஸ் என்ன ஆகும்? இதை விட ஒன்று கம்மியாக இருக்கும். ஜியில் இருக்கக்கூடியதை விட G1ல ஒரு லைன் கம்மியாக இருக்கும். அப்போ லைன் ஒன்று கம்மியாக இருந்தாலே G1க்கு நம்ம என்ன அசியூம் பண்ணலாம்? the result is true for the all graphs with less than q edges சொன்னோம்ல, அந்த ரிசல்ட்டை வந்து G1க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ப்ரொசீஜருக்கு போகலாம். therefore u and v are non adjacent in G1. G1ல adjacent ஆகலை. அப்போ ஒரு கிராஃபில் ரெண்டு பாயிண்ட் adjacent ஆகலைனாலே it can be written as the graph can be written as like that. இது ஒரு ப்ரூஃபில் பார்த்துருப்போம். f of G1, lambda equal to f of G1 plus UV, lambda plus f of height G1, lambdaன்னு எழுத முடியும். இப்போ G1 plus UVங்கிறது is nothing but G. அதனால் இதை can be written as f of G, lambda plus f of height G1, lambda. We know about that we need to know about that f of G1, lambda. இதை பற்றி தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால் f of G, lambdaவை வச்சுக்கிட்டு ரிமைனிங்கை அதர் சைடாக கொண்டு போகிறோம். அப்போ f of height G1, lambda இந்த சைடு வரும்போது f of G1, lambda minus f of height G1, lambda. இப்போ இந்த ரெண்டோடைய ப்ராப்பர்ட்டியும் பார்க்க போகிறோம். G1ங்கிறது is a graph with q minus 1 edges. height G1 graph is a graph with less than q edges. ஓகேவா? by the definition of elementary homomorphism படி. அப்போ இது ரெண்டுக்குமே நம்ம என்ன செய்யலாம்? அந்த ரிசல்ட் coefficient of lambda power p minus 1 equal to minus qங்கிறது ப்ரூஃபை அப்ளை பண்ண முடியும். அப்போ பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியணும். G1ல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்? ஜியில் இருக்கக்கூடிய அதே p பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஹைட் G1ல என்ன செஞ்சுருப்போம்? ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் ஒரு பாயிண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு பாயிண்ட் குறையும். அப்போ p minus 1 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த chromatic polynomial ஹையஸ்ட் டிகிரி வந்து p, இதனுடைய ஹையஸ்ட் டிகிரி p minus 1. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் அப்ளை பண்ணி தான் நெக்ஸ்ட் ஃபர்தராக போகிறோம். now G1 is a p, q minus 1 கிராஃப்னு நான் சொல்லியிருந்தேன். ஹைஸ் G1 is a p minus 1, q1 கிராஃப். அப்போ இதனுடைய chromatic polynomial ஹையஸ்ட் டிகிரி வந்து lambda power p, that means p. இதனுடைய ஹைஸ் G1உடைய
chromatic polynomial highest degree வந்து p minus 1. இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். the coefficient of lambda power p minus 1 in f of g1 comma lambda டைரெக்டாகவே f of g1 comma lambda உடைய lambda power p minus உடைய coefficient என்னன்னு சொல்லலாம் minus of number of edges q minus 1 எழுதலாம் by hypothesis படி. அடுத்து highest g1 comma lambda உடைய polynomial எப்படி இருக்குன்னு எழுதிக்கிறோம். இது degree with vertex p minus 1. ஸோ இதனுடைய polynomial highest degree p minus 1 தான். ஸோ அது எழுதிட்டோம். அப்போ நமக்கு தேவை இது ரெண்டோடைய சப்ட்ராக்ஷன். ஏன்னா f of g comma lambdaங்கிறது என்னது f of g1 comma lambda minus f of highest g comma lambda. அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது லாம்டா பவர் பி மைனஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் இங்கே நம்ம பேசணும். ஸோ அதை மட்டும் பார்க்கும்போது இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் ஆஃப் கியூ மைனஸ் 1, இங்கே கோஎஃபிஷியன்ட் 1. அப்போது எஃப் ஆஃப் ஜி கமா லாம்டாவில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா பவர் பி மைனஸ் 1ங்கிறது g1 கமா லாம்டாவுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா பவர் பி மைனஸ் 1 என்னது மைனஸ் ஆஃப் கியூ மைனஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் ஹைஸ் g1 கமா லாம்டாவுடைய கோஎஃபிஷியன்ட் என்னது 1. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ we get minus q. This completes the proof. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். coefficient of lambda power p minus 1 in f of g comma lambda வந்து minus q. ஏன்னா gல q lines இருக்குது. அப்போது நம்ம induction hypothesis வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். So this completes the proof.